Hello everyone, welcome to my YouTube channel. Like, share and subscribe my channel. Subscribe பண்ணலனா subscribe பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்டட் NCERT புக் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். யூனிட் 1 ப்ரோஸ் பார்க்க போறோம். ஓகே, லேர்னிங் டுகெதர். ஸோ தமிழ்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? யூனிட் 1 லேர்னிங் டுகெதர். த டே த ரிவர் ஸ்போக். ஸோ ஒரு நாள் ரிவர் பேசுறதா இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க. ரிவர் என்ன பேசுது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன். ஸோ டைம் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க பிஃபோர் த லெசன் ஸ்டார்ட்ஸ். ஓகே, லெசனுக்குள்ள போலாமா? ஸோ இந்த இயர் அப்டேட் பண்ண புக்கோட நேம் பூர்வி. 7th ஸ்டாண்டர்ட் புக், பூர்வி இங்கிலீஷ் புக். ஓகேவா? லெட் அஸ் ரீட். A big bright tear splashed down her nose, and another a kingfisher swept down its wings an arrow of blue in the sunlight. ஸோ இதில் ஒரு கேர்ள் பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த லிட்டில் கேர்ளோட நேம் தான் ஜானவி. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அழுதுட்டு இருக்காங்க. ஓகே, ஷி வாஸ் கிரையிங். அண்ட் அனதர் அ கிங்ஃபிஷர் ஸ்வெப்ட் டவுன். அண்ட் கிங்ஃபிஷர் அப்படின்றது ஒரு பேர்டு. ஓகேவா? ஸோ அதுவும் என்ன பண்ணுது? இட் இஸ் ஆல்சோ கம்மிங் நியர் டு ஹர். இட்ஸ் விங்ஸ் அண்ட் ஆரோ ஆஃப் ப்ளூ இன் த சன்லைட். ஸோ அதோட விங்ஸ் சன்லைட்ல பார்க்கறதுக்கு என்ன கலர்ல தெரியுதா? ப்ளூ கலர்ல ஷைன் ஆகுது. ஓகே, பிக்சர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கேர்ளோட லெஃப்ட் சைடு. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். அண்ட் அ கிரீன் லிசர்ட் ஸ்லிதர்ட் டவுன் டு த ரிவர்ஸ் எட்ஜ் டு பாஸ்க் இன் த சன். ஸோ அந்த கேர்ளுக்கு கால் பக்கத்துல யார் வேற இருக்கா? கிரீன் கலர்ல ஒரு லிசர்ட் மெல்ல மூவ் ஆகி வருது. ஓகே, ஸ்லிதர்ட் மீனிங் லெஃப்ட் சைடு எல்லோ கலர் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. மூவ்டு பை ஸ்லைடிங் ஃப்ரம் சைட் டு சைடு. ஓகே. Dear, dear, said a sleepy, murmuring voice. What is the matter? ஸோ யாரோ அந்த கேர்ள் கூட பேசுறாங்க, யாரோ கூப்பிடுறாங்க. டியர் டியர், வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜானவி வாஸ் ஸ்டார்டில்டு. ஸ்டார்டில்டு அப்படின்னா சர்ப்ரைஸ்டு. ஏன் அந்த கேர்ள் சர்ப்ரைஸ் ஆகுறாங்கன்னா, அந்த கேர்ளை தவிர அங்கே வேற யாருமே இல்லை. அனிமல்ஸ், அந்த ரிவர், அந்த கார்டன், அதை தவிர வேற யாருமே இல்லை. அப்புறம் என்ன யார் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லி ஜானவி வாஸ் ஷாக்டு. பிகாஸ் ஷி வாஸ் ஷியோர் ஷீ ஹேட் பீன் குவைட் அலோன். ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் அவன் மட்டும் தனியாக தான் உட்காந்துருக்கா அப்படின்னு. இட் குடன்ட் ஹாவ் பீன் த லிசார்ட். கண்டிப்பாக இது லிசார்ட் பேசியிருக்கவே சான்ஸ் இல்லை. அண்ட் த கிங்ஃபிஷர் வாஸ் அப் இன் த திக்கெட் ஆஃப் பேம்பூ ஈட்டிங் த ஃபிஷ் இட் ஹேட் காட். அண்ட் கிங்ஃபிஷரும் பேசியிருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அது என்ன பண்ணிட்டு இருக்கு? ஃபிஷ் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓகே, இட் குடன்ட் பி த பேரட்ஸ் பிகாஸ் பேரட்ஸ் ஷ்ரீக்ட் அண்ட் திஸ் வாஸ் சச் அ ஸ்லீப்பி வாய்ஸ். பேரட்ஸும் பேசியிருக்க முடியாது. ஏன்னா பேரட்ஸ் பேசிச்சு அப்படின்னா அதோட வாய்ஸ் எப்படி இருக்கும்? ஷ்ரீக்ட், ஹை பிச்சில் இருக்கும். ஓகே, ஸோ பேரட்ஸாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் கிடையாது. அப்புறம் யார் பேசுறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த லிட்டில் கேர்ள். ஷீ லுக்ட் அரவுண்ட் ஹர். தேர் வாசன்ட் அ சோல் இன் சைட். ஸோ சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை, யார் பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியல. ஷீ வாஸ் ரேதர் ஸ்கேர்டு. ஸோ ரொம்ப பயமாக இருக்கு. ஓகே, அண்ட் வாண்டட் டு ரன் அவே. ஸோ ரொம்ப பயந்துட்டு அந்த பிளேஸ்லேருந்து ஓட ட்ரை பண்ணுறாங்க. யூ ஷுடன்ட் க்ரை, யூனோ, த வாய்ஸ் வெண்ட் ஆன். ஸோ மறுபடியும் அதே வாய்ஸ் கேட்குது. நீ அழுகக்கூடாது, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே வாய்ஸ் பேசுது. அண்ட் யூ ரியலி ஷுடன்ட் பி ஸ்கேர்ட் when you have been coming here to see me every day. Well, almost every day. ஸோ மறுபடியும் அதே சவுண்டு. நீ இந்த மாதிரி பயப்படக்கூடாது, டெய்லி நீ என்னை பார்க்கறதுக்காக இங்கே வர, நீ போய் பயப்படலாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே வாய்ஸ் கேட்குது. ஓகே, she was puzzled. It was such a voice like the river. It couldn't be the river. ஸோ அகெயின் ஷி வாஸ் திங்கிங், யார் தான் பேசுகிறாங்க, யாரோட வாய்ஸ்ன்னு தெரியலையே அப்படின்னு. ஸோ ஒருவேளை ரிவராக இருக்குமோ? சாச்சா இருக்காது, ரிவரெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவளே நினச்சிட்டு இருக்கா.
Well, tell me all about it, said the river. ஸோ இப்போ ரிவர் வந்து சொல்லுது எல்லாமே எல்லாத்த பற்றியும் சொல்லு. வெல் டெல் மீ ஆல் அபவுட் இட். ஃபார் இட் வாஸ் த ரிவர். ஐ ஹாவ் காட் டு ஹரி டு ரீச் த சி யூனோ. ஸோ த ரிவர் வந்து நான் வேகமாக நான் கடலை ரீச் ஆகுறதுக்காக நான் போயிட்டுருக்கேன், லேட் பண்ணாமல் என்ன விஷயன்றத சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த லிட்டில் கேர்ள் கிட்ட ரிவர் பேசுது. ஓகே. They won't me, they won't let me to go to school, said Janavi. ஸோ அவங்க வந்து என்ன ஸ்கூலுக்கே போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் வந்து சொல்றா. ஐ ஆஸ்க்ட் மை மதர், ஒய் காண்ட் ஐ கோ டு ஸ்கூல் லைக் எட்டன் அண்ட் மீனா. ஸோ நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், ஏன் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, எட்டன் மீனா மட்டும் போகிறாங்க, அவங்கள மாதிரி நானும் ஏன் போகக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, அண்ட் மதர் ஹேட் ரிப்ளைட், யூ ஆர் டூ ஸ்மால் பேபி, மேபி லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, ஸோ மேபி லேட்டர், அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வென் ஷி வாஸ் 5, லிட்டில் ராமு வாஸ் born and mother still said, maybe next year, Janavi, mind your little brother while I go to the fields. ஸோ இந்த கேர்ளுக்கு 5 வயசா இருக்கும்போது இவளுக்கு வந்து ஒரு லிட்டில் பிரதர் வந்து பிறக்கிறாங்க, நேம் வந்து ராமு. ஸோ மதர் என்ன பண்றாங்க, அந்த லிட்டில் ராமுவை இவளோட கையில கொடுத்துட்டு, நீ இந்த லிட்டில் ராமுவை நீ வந்து டேக் கேர் பண்ணிக்கோ, நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல்ட் ஒர்க்குக்கு போயிடுறாங்க. ஓகே. Now she was nearly 10 and minding little Appu, who was the smallest. ஸோ இப்போ வந்து இவளுக்கு 10 வயசு ஆகுது and she is minding little Appu. இது வந்து இன்னொரு பிரதர். ஓகே. He was the smallest one. They don't want me, they only. She stopped with a sob. ஸோ அவங்களுக்கு வந்து நான் தேவையில்லை, அவங்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க இந்த லிட்டில் கேர்ள். ஓகே. ஐ எம் ஸ்கேர்டு டு கோ டு ஸ்கூல் and I am so old now, they will never let me go. But I want to go, I want to learn to read like Etten and Meena. எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஏஜும் ஆகிட்டே போகுது, ஆனால் என்னை வந்து ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் போல இருக்குது, யாரை மாதிரி எட்டன் அண்ட் மீனாவை மாதிரி ரீட் பண்ண கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜானவி சொல்கிறான். ஓகே. ஜானவி கால்ட் ஹர் பிரதர் எட்டன். எட்டன் அப்படின்னா என்ன மீனிங், எல்டர் பிரதர். எட்டன் கூப்பிடுவாங்களே, ஐ திங்க் இது மலையாளம்னு நினைக்கிறேன். பட் ஹிஸ் ரியல் நேம் வாஸ் கோபி. ஆக்சுவலாக அவனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபி. ஓகே. ஐ வாண்ட் டு நோ ஒய் ஸ்பைடர்ஸ் ஆர் yellow in yellow flowers, ஒய் bamboo trees rustle, ஒய் the moon always comes from behind the hills, never the other way, ஒய் the baby fish in the field water become frogs, why. ஸோ இந்த கேர்ள் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே. எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக நான் கிளாரிஃபை பண்ணணும். எல்லோ ஃப்ளவர்ஸில் இருக்கிற ஸ்பைடர்ஸ்லாம் ஏன் எல்லோ கலரில் இருக்குது, பேம்பூ ட்ரீஸ் வந்து அந்த ரசில், இட் வில் மேக் லீவ்ஸ் ரப்பிங் அகெயின்ஸ்ட் ஈச் அதர், அந்த சவுண்ட் எப்படி வருது, ஒய் த மூன் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் பிஹைண்ட் த ஹில்ஸ், மலைக்கு பின்னால் இருந்து மூன் எப்படி வருது. ஓகே. ஸோ வேற வழியிலேருந்து வரலாம்ல, ஆனால் ஏன் வந்து ஹில்ஸ்க்கு பின்னாடி இருந்து வருது, அண்ட் ஒய் த பேபி ஃபிஷ், அந்த குட்டி பேபி ஃபிஷ் வந்து எப்படி ஃப்ராக்ஸாக மாறுது அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. உடனே ரிவர் வந்து ஸ்டாப், செட் த ரிவர், யூ மேக் மீ பிரீத்லெஸ், சோ மெனி வாய்ஸ், ஐ கேன் டெல் யூ வேர் த மூன் கோஸ். ஸோ ரிவருக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஏன் இவ்வளோ கொஷின் கேட்டுட்டே இருக்க, நானே ஆன்சர் சொல்லிடுறேன், வேர் த மூன் கோஸ், மூன் வந்து எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரிவர் வந்து சொல்லுது. ஓகே. இட் கோஸ் டவுன் டுவார்ட்ஸ் த sea, I have seen it always takes the same way over the mountains and down to the sea like me. ஸோ அது வந்து மவுண்டெயின்ஸ்க்கு பின்னாடி வந்துட்டு தென் எங்கே போதா, டவுன் டு த sea, கடலுக்கு அடியில் போயிடுது என்னை மாதிரி அப்படின்னு சொல்லி ரிவர் வந்து ஆன்சர் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஈவன் லிட்டில் ராமு கோஸ் டு ஸ்கூல், செட் ஜானவி. ஈவன் யார் கூட ஸ்கூலுக்கு போறா, லிட்டில் ராமு கூட ஸ்கூலுக்கு போறான். பிட்டி, த ஸ்கூல் isn't by the sea, said the river. Then I could take you along, you know.
பட் ஐ சப்போஸ் ஐ couldn't really, you would get your feet wet. ஸோ என்னால் உன்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக முடியும், ஆனால் உன்னோட கால் எல்லாமே ஈரமாயிடும். ஓகே, அண்ட் தட் யூ வுட் நெவர் டூ. ஐ எம் அஃப்ரைட் தட் இஸ் ஒன்லி ஒன் திங் யூ கேன் டூ. ஸோ உன்னால் ஒரு திங் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. கேன் ஐ டூ சம்திங் ஆஸ்க் ஜானவி. ஸோ நான் ஒன்று செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஜானவி கேட்குறாங்க. வெல், இட்ஸ் அப் டு யூ. ஓகே, said the river. Seems to me little girls can do as much as little boys. They swim as fast as little boys. You just slip along one morning and sit there in the school and listen to what's going on and maybe the teacher will let you stay. ஸோ ஒரு நாள் வந்து ஸ்கூல்ல உட்காந்து டீச்சர் என்ன சொல்றாங்கன்றத லிசன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஐ குடன்ட், என்னால முடியாது. யார் சொல்றா? ஜானவி. ஐ குடன்ட், தே வுட் ஸ்கேர் மீ, தே வுட் சேஸ் மீ அவுட். எல்லாருமே என்னைய கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாருமே என்ன பயமுறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஜானவி ஃபீல் பண்றா. உடனே த ரிவர் லாஃப்ட். உடனே ரிவர் வந்து சிரிக்குது. யூ ஸ்கேர்ட், த ரிவர் செட், when you are not afraid of the green lizard or the snake in the bamboo clump or the big trains rattling past that bridge. ஓகே, ஸோ இவ்வளோ திங்ஸ்க்குமே, அந்த கிரீன் லிசார்டுக்கு, அப்புறம் ட்ரெயினோட சவுண்டு, அப்புறம் அந்த பேம்பூல இருக்கிற ஸ்னேக்கு எதுக்குமே பயப்படாத, நீ ஸ்கூலுக்கு போறதுக்காக நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லி ரிவர் வந்து சிரிக்குது. ட்ரெயின்ஸ் ஆர் நாய்ஸி, ஐ ப்ரிஃபர் ஷிப்ஸ், செட் த ரிவர். ஓகே, இப்போ நான் வந்து ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப நாய்ஸியா இருக்கும், அதனால நான் உனக்கு ஷிப்பை வந்து ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரிவர் சொல்லுது. ஜானவி நெவர் நியூ த ஸ்னேக் லிவ்ட் இன் த பேம்பூ கிளம்ப். ஸோ அவளுக்கு தெரியாது பேம்பூ பிளான்ட்ஸ்ல வந்து ஸ்னேக் இருக்கும் அப்படின்றது தெரியாது. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஷிப்ஸ். ஷிப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஜானவி வந்து கேக். பிக் போட்ஸ், செட் த ரிவர். ஸோ அது வந்து பார்க்க எப்படி இருக்கும்? பிக் போட் மாதிரி இருக்கும். So big that they can take hundreds of people and they sail along the sea with lights that shine all night. So 100 பேர், hundreds of people யாரால தூக்கிட்டு போக முடியும்? பிக் போட்ஸ், அந்த ஷிப்ஸ்ல வந்து கேரி பண்ண முடியும். அண்ட் they will sail along the sea, கடல்ல வந்து மிதக்க முடியும். லைட்ஸ் அண்ட் ஷைன், அதுல வந்து நிறைய லைட்ஸ் இருக்கும். ஸோ இட் வில் ஷைன் இன் த நைட். ஓகே அப்படின்னு சொல்லி ரிவர் வந்து சொல்லுது. ஜானவி ஹெல்ட் ஹர் பிரீத். வில் தே கம் ஹியர்? ஓ, இங்க வருவாங்களா? வில் தே கம் ஹியர்? அவங்க இங்க வருவாங்களா அப்படின்னு கேக்குது. ஷி ஆஸ்க்ட். ஐ எம் அஃப்ரைட் நாட், செட் த ரிவர். டூ லார்ஜ், சந்துஸ் கேட்டமரன் இஸ் குட் இனஃப் ஃபார் மீ. ஸோ இது வந்து ரிவர், ஆனா ஷிப் வந்து ரொம்ப பெருசு, இங்க வர முடியாது. ஓகே, ஸோ யாரோட கேட்டமரன் இஸ் இனஃப்? சந்துஸ் கேட்டமரன். கேட்டமரன் அப்படின்னா இது வந்து ஸ்மால் ஷிப். ஓகே, ஸ்மால் போட், அதுவே உனக்கு போதும். சந்து கேன் டேக் யூ டு see a ship someday. ஸோ ஒரு நாள் சந்து வந்து உன்னை ஷிப்பை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரிவர் வந்து சொல்லுது. ஓகே, they would never let me, wailed ஜானவி. இல்ல, என்னை வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜானவி சொல்லு. ட்ரை கோயிங் டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட், said the river. Remember, it's up to you. ஸோ நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போறதுக்கு ட்ரை பண்ணு, ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி த ரிவர் வந்து சொல்லுது. ஜானவி gathered courage. The next day she reached the school. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ரொம்ப கரேஜோட நெக்ஸ்ட் டே எங்கே போறாங்க? ஸ்கூலுக்கு வந்து போறான். panting and out of breath and stood by the door listening while the teacher read out the lesson. ஸோ டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கேர்ள் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. கிளாஸ் ரூமோட டோர்ல வந்து நிக்கிறாங்க, டோர் ஸ்டெப்ல நிக்கிறாங்க. இட் வாஸ் அ ஸ்டோரி அபவுட் அ பிரின்ஸ் கால்டு அசோகா ஹூ பிகேம் அ கிரேட் கிங். ஸோ டீச்சர் வந்து யாரை பத்தி லெசன் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா, த கிரேட் கிங் அசோகா பத்தி லெசன் டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, லிட்டில் அப்பு ஹேட் ஃபாலன் அஸ்லீப் ஆன் ஹர் ஷோல்டர். அவ கையில யார தூங்க வச்சிட்டு இருக்கானா, கையில ஒரு குழந்தை, லிட்டில் அப்பு, ஹெர் பிரதர். ஓகே, she crept nearer and nearer till she was in the back row, squatting with the others on the earthen floor. Little Appu made no noise and she listened. ஸோ கையில லிட்டில் அப்புவை வச்சுக்கிட்டு கிளாஸ்க்குள்ள போயிட்டு கீழே உட்காந்துடுறா. ஓகேவா? வேர் டிட் யூ ஸ்ப்ரிங் ஃப்ரம் லிட்டில் கேர்ள், ஆஸ்க்டு த டீச்சர்.
நீ எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்குறாங்க. அண்ட் வாட் இஸ் யுவர் நேம்? யூ ஆர் நியூ இன் மை கிளாஸ். உன்னோட நேம் என்ன? நீ வந்து என்னோட கிளாஸ்ல புதுசா இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷீ இஸ் கோபிஸ் சிஸ்டர். கோபி இஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், said one of the boys. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு என்ன பண்றாங்க, இவ வந்து கோபியோட சிஸ்டர், கோபி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இட்ஸ் ஜானவி. ஸோ யூ ஆர் கோபிஸ் லிட்டில் சிஸ்டர். நைஸ் லேட் கோபி. If you really want to come to my school, Janavi, the teacher had said, we will talk to your father about it. Don't you worry, we will find a way. So நீ உண்மையாவே ஸ்கூலுக்கு வரணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் உன்னோட ஃபாதர் கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து ஜானவி கிட்ட பேசுறாங்க. ஓகேவா? Janavi saw the teacher walking up the steps to their gate the next evening when she was lighting the lamp. So இவ ஜானவி வந்து வீட்டுல விளக்கேத்திட்டு இருக்கும்போது டீச்சர் வந்து வீட்டுக்கு வராங்க கேட்ல. She could see her father scratching his cheek the way he did when he was worried, and the teacher was nodding and saying something she couldn't make out. And mother said, little Janavi, I shall miss you when you go to school. ஃபாதரும் அவளோட அப்பாவும் பேசுறத இவளால சரியா கேட்க முடியலனாலும் அம்மா என்ன சொல்றாங்க, லிட்டில் ஜானவி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீ ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. கேர்ள்ஸ் ஷுட் லேர்ன் அஸ் மச் அஸ் தே வாண்ட். கண்டிப்பா கேர்ள்ஸ் வந்து படிக்கணும். ஓகே. When I was your age, I wanted to go to school, but your grandmother said no. But now I am glad the teacher came to talk to your father. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னோட கிராண்ட்மதர் என்ன சொல்லிட்டாங்க, நான் படிக்கிறதுக்கு நோ சொல்லிட்டாங்க. பட் இப்போ நான் வந்து உன்னோட டீச்சரை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம வீட்டுக்கே வந்து உன்னோட ஃபாதர் கிட்ட பேசுறாங்கல்ல, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஜானவியோட மதர் சொல்றாங்க. ஓகே. அண்ட் ஜானவி said, mother, when I grow up, I will be a teacher and I will go from house to house in our village and ask all the little girls to come to my school and I will teach them all that I am going to learn. And she went down the path between the fields the next morning before school began to meet the river. ஸோ ஜானவி வந்து மதர் கிட்ட என்ன சொல்றான்னா, நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வீட்டில் இருக்கிற லிட்டில் கேர்ள்ஸ் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்வைட் பண்ணுவேன். நான் என்னென்னலாம் படிக்கிறேனோ எல்லாத்தையுமே நான் வந்து அந்த சில்ட்ரனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மதர் கிட்ட சொல்றாங்க. And she went down the path between the fields the next morning before school began to meet the river. I did it, she told the river. ஸோ இப்போ வந்து இவ பண்ணின இந்த விஷயத்த ரிவர் கிட்ட சொல்லி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றா. ஓகே, I did it. I was scared but I did it. Okay, and they are letting me go. I am going to learn to write my name and do sums. ஸோ நான் வந்து என்ன ஸ்கூலுக்கு விட மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா என்ன விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இப்போ என்னோட நேம் எல்லாம் எழுதுறதுக்கு கற்றுக்க போகிறேன் அண்ட் சம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைண்ட் அவுட் ஒய் அவர் ஃபிஷ்ஷஸ் இன் த ரைஸ் ஃபீல்ட்ஸ் டேர்ன் இன்டு ஃப்ராக்ஸ். ரைஸ் ஃபீல்ட்ஸில் இருக்கிற குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே எப்படி ஃப்ராக்ஸாக மாறுதுன்னு நான் தெரிஞ்சுக்க போகிறேன். ஓகே, எல்லாமே ரிவர் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஷீ ஹியர்ட் த ரிவர் ஸ்லீப்பி chuckle. Come again, little girl, I will tell you all about the ships that sail the sea. ஸோ மறுபடியும் என்கிட்ட வா, நான் யாரை பற்றி சொல்கிறேன், ரிவரில் செயில், அதாவது ரிவரில் மிதக்கிற ஷிப்ஸை பற்றி நான் உனக்கு நிறையா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிவர் வந்து சொல்லுது. ஓகே, ரிட்டன் பை கமலா நாயர். இந்த ஸ்டோரி யார் எழுதுனா? கமலா நாயர். ஓகே, அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் அடாப்டட் ஃப்ரம் த டே த ரிவர் ஸ்போக். ஓகே, ஸோ இட் வாஸ் சச் அ மோட்டிவேஷனல் ஸ்டோரி. இப்போ இருக்கிற செனாரியோவில் நிறைய பேர் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறத பற்றி ரொம்ப அழுவோம். காலையில் எந்திரிச்சு ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு. நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டது இல்லை. ஓகே, ஜஸ்ட் போவோம், ஹோம்ஒர்க் எழுதுவோம், வருவோம், அவ்வளோதான். பட் இங்கே ஒரு லிட்டில் கேர்ள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்ற ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் லைஃப்பை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிக்கவும் செய்யணும். ஓகே, தேங்க்யூ for watching my video.